12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். சென்ற வகுப்புல மின் பாயத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் மூடப்பட்ட பரப்பினோடு தொடர்புடைய மின் பாயத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஸ் விதியை பார்த்தோம். இப்ப நம்ம காஸ் விதியை பயன்படுத்தி ஒரு மின் துகள்களின் அமைப்போட மின் புலத்தை கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே நம்ம கூலும் விதியை பயன்படுத்தி இதை நம்ம செஞ்சிருக்கோம். ஏற்கனவே கூலும் விதியை பயன்படுத்தியும் நிறைய மின்துகள்கள் கொண்ட அமைப்போட மின்புலத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அமைப்பானது, அதாவது அந்த மின்துகள்கள் கொண்ட அமைப்பானது ஒரு சமச்சீரான தன்னுடையதா இருந்ததுன்னா, அதாவது மின்துகள்கள் ஒரு சமச்சீரா அந்த அமைப்புல பரவி இருந்ததுன்னா, அந்த அமைப்பால உருவாகிற மின்புலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும் விதியோட காஸ் விதி ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப நம்ம காஸ் விதியை பயன்படுத்தி ஒரு முடிவிலா நீளம் கொண்ட மின்னூட்டப்பட்ட ஒரு கம்பியினால் உருவாகும் மின்புலத்தை கண்டுபிடிக்க போறோம். அது என்ன சார் முடிவிலா நீளமுடைய? இது ஒரு கற்பனையானதுதான். ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். அந்த கம்பிக்கு நீளமானது, ரொம்ப நீளமான கம்பி, அதுக்கு முடிவு இல்லாததா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்ப அந்த மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியை கருதலாம். இதுதான் அந்த முடிவுல நீளமுடைய கம்பி. இது சீராக மின்னூட்டப்பட்டுள்ளது. இதுல நேர் மின்னூட்டம் சீரான அடர்த்தியோட பரவி இருக்கு. இந்த கம்பி முடிவில்லாதது அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது கீழே இது போயிட்டே இருக்கும், மேலே இது போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது சீராக மின்னூட்டப்பட்டுள்ளது இல்லையா? இதனுடைய மின்னூட்ட நீள் அடர்த்தி, அதாவது மின்னோட்ட நீள் அடர்த்தினா என்னன்னா, ஓரலகு நீளத்திற்கான மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு சொல்லுவோம். அது லாம்டான்னு எடுத்துக்கிறோம். அதாவது லாம்டா அப்படின்னா மின்னூட்ட நீள் அடர்த்தி. லாம்டா மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படின்னா ஓரலகு நீளத்திற்கான மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு அர்த்தம். இதுல லாம்டா மின்னூட்ட அடர்த்தி கொண்ட முடிவிலா நீளமுடைய மின்னூட்டம் பெற்ற கம்பி. இந்த கம்பியில ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து ஆறு தொலைவில் இருக்க ஒரு புள்ளியை எடுத்துக்கிறேன், பி என்ற புள்ளி. இது இந்த கம்பியில இருந்து ஆறு தொலைவில் இருக்கு. இப்ப இந்த புள்ளியில நம்ம மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த புள்ளியில பி புள்ளியில மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். இங்க கம்பி முழுவதும் மின்னூட்டங்கள் பரவி இருக்கு. இந்த மொத்த மின்னூட்டத்தாலையும் இந்த புள்ளியில எவ்வளவு மின்புலம் உருவாயிருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பி புள்ளியிலிருந்து இந்த கம்பி மேல ஒரு குறிப்பிட்ட தொலைவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு சிறிய பகுதி. இதுல இருந்து இந்த பி புள்ளியானது ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கும். இப்ப இந்த சிறிய பகுதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு நேர்மின்னூட்டம் இருக்கும் இல்லையா? அந்த நேர்மின்னூட்டத்தால இந்த பி புள்ளியில உருவாகிற மின்புலம் இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்கும் இந்த சிறிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கும் இருக்கிற தொலைவு, அதே தொலைவுல இந்த பக்கம் நான் ஒரு மின்னூட்ட பகுதி எடுத்துக்கிறேன். இந்த P இருந்து இந்த A2 இருந்தது இல்லையா, அதே தொலைவுல தான் இந்த A1 இருக்கு. இப்ப இந்த A1 பகுதியில இருக்கிற மின்னோட்டத்தால் இந்த P புள்ளியில உருவாகிற மின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மின்புலமானது இந்த திசையில இருக்கும். இப்ப A1 பகுதியில இருக்கிற மின்னோட்டத்தால P புள்ளியில உருவாகிற மின்புலம் இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி A2 பகுதியில் இருக்க மின்னூட்டத்தால P புள்ளியில உருவாகிற மின்புலம் இந்த பக்கம் இருக்கு. அப்ப P புள்ளியில எவ்வளவுதான் மின்புலம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ரெண்டு மதிப்பும் சமமா இருக்கும். இந்த மின்புலத்தோட செங்குத்து கூறு மேல் நோக்கி இருக்கும். அந்த மின்புலத்தோட கிடைத்தல கூறு இந்த பக்கம் இருக்கும். இந்த மின்புலத்தோட செங்குத்து கூறு இந்த பக்கம் கீழ் நோக்கி இருக்கும். கிடைத்தல கூறு இதே திசையில் இருக்கும். அப்ப இது ரெண்டும் ஒரே வேல்யூவா இருந்ததுன்னா இந்த செங்குத்து கூறுகள் கேன்சல் ஆயிட்டு கிடைத்தல கூறு மட்டும்தான் இருக்கும்.
அப்ப மின்புலமானது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பியிலிருந்து செங்குத்து திசையில 6 வழியை வெளியே நோக்கி இருக்கும். இந்த பக்கம் தான் மின்புலம் இருக்கும். இந்த செங்குத்து திசையில மின்புலம் இருக்காது. இது ரெண்டும் ஒண்ணு சமன் செய்து கொள்ளும். இது மாதிரி நீங்க இந்த கம்பியில இருந்து எந்த இடத்துல மின்னோட்ட பகுதி எடுத்துக்கிட்டாலும் செங்குத்து கூறுகள் எப்பயுமே கேன்சல் ஆயிடும், கிடைத்தல கூறு மட்டும்தான் இருக்கும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கமும் அதே ஆறு தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும், Q அப்படின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் இந்த Qல இருக்கிற மின்புலம் இந்த பக்கம், அந்த ஈயும் இந்த ஈயும் ஒரே மதிப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த PQ மாதிரியே இந்த புள்ளியில இருந்து R ஆரமா வச்சுக்கிட்டு ஒரு வட்டத்தை நம்ம உருவாக்கணும்னா அந்த வட்டத்தில் இருக்க எல்லா புள்ளியிலுமே இதே மின்புல மதிப்பு தான் இருக்கும். இதை இந்த கம்பியை சுத்தி இருக்கிற R ஆரமுடைய ஒரு வட்டமா எடுத்துக்கலாம். இந்த வட்டத்துல தான் இந்த PQ இருக்கு. இன்னும் ஏதாவது புள்ளியை கூட எடுத்துக்கலாம், RS அப்படின்னு எடுத்துக்கலாம். R இந்த வட்டத்து மேல எடுத்துக்கலாம், S இதுவும் இந்த வட்டத்து மேல எடுத்துக்கலாம். இந்த PQRS இந்த 4 புள்ளிகளுமே இந்த மின்புல மதிப்பு சமமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வட்டத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளிலுமே இந்த மின்புல மதிப்பு சமமா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியானது உருளை வடிவ சமச்சீரை கொண்டுள்ளது அப்படின்றது. உருளை வடிவ சமச்சீர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பியை மையமா வச்சுட்டு இதை சுத்தி ஒரு உருளையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த உருளையோடைய எல்லா புள்ளிகளிலுமே மின்புல மதிப்பு சமமா இருக்கும். அதுதான் இங்க உருளை வடிவ சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு புள்ளி மின்னோட்டத்துக்கு கோளக சமச்சீர் அமைப்பு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு புள்ளி மின்னோட்டத்துக்கு கோளக சமச்சீர் அமைப்பை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க நீளமான கம்பி, அதாவது முடிவிலா நீளமுடைய கம்பியானது உருளை வடிவ சமச்சீர் அமைப்பை பெற்றுள்ளது. இந்த முடிவுல நீளமுடைய மின்னோட்டம் பெற்ற கம்பிக்கு ஒரு கற்பனையான காசியன் பரப்பு எடுத்துக்கலாம். அந்த காசியன் பரப்பு ஒரு மூடப்பட்ட உருளை வடிவ பரப்பா இருக்கும். இதான் சீராக மின்னோட்டம் பெற்ற முடிவுல நீளமுடைய கம்பி. இந்த கம்பியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு R, அந்த R ஆரமுடைய ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பு நம்ம கருதலாம். இந்த காசியன் பரப்பானது ஒரு கற்பனையான பரப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த காசியன் பரப்பு எடுத்துக்கலாம். இந்த உருளையோட அச்சு, அதாவது மையத்தின் வழியா, அந்த உருளையின் மையத்தின் வழியா இந்த கம்பி செல்றதா எடுத்துக்கலாம். உருளை வடிவ காசியன் பரப்பு எடுத்துக்கலாம். இந்த உருளையின் ஆரம் R, இதனுடைய நீளம் பார்த்தோம்னா L, கேபிட்டல் L. இப்ப இந்த உருளையானது ஒரு குறிப்பிட்ட அளவிலான மின்னூட்டத்தை அதுக்குள்ள அடக்கி இருக்கும். இப்ப இந்த உருளையிலிருந்து வெளிவரக்கூடிய மின்பாயத்தை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அந்த மின்பாயத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம மின்புலத்தின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த உருளையோட பரப்பு கருதும் போது இந்த பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் உருளையை சுத்தி ஒரு வலைபரப்பு இருக்கும். உருளைக்கு மேற்புறம் ஒரு தட்டையான பரப்பு, உருளையோட அடிப்பகுதியில் ஒரு தட்டையான பரப்பு. இதுதான் அந்த உருளைன்னு எடுத்துங்க. இது ஒரு வலைபரப்பு, இதுக்கு மேல ஒரு தட்டையான பரப்பு மேற்பக்கம், இது கீழே ஒரு தட்டையான பரப்பு அடிப்பரப்பு. இந்த உருளை வடிவ காசியன் பரப்பிற்கான மொத்த மின்பாயம், அதாவது மொத்த மின்பாயம் பை ஆனது இந்த மொத்த மூடப்பட்ட பரப்பிற்கான தொகையிடல் E வெக்டார் டாட் dA வெக்டார். இந்த மொத்த மூடப்பட்ட பரப்பை 3 பகுதியை பிரிச்சுக்கலாம். இந்த வலைபரப்பு மற்றும் மேல இருக்க தட்டையான பரப்பு, கீழே இருக்க தட்டையான பரப்பு. இது மூணுத்தின் வழியா வெளியேறக்கூடிய மின்பாயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டெகிரல், இந்த வலைபரப்புக்கான இன்டெகிரல் இது. வலைபரப்புக்கு E வெக்டார் டாட் dA வெக்டார் கண்டுபிடிப்போம். மேல இருக்கிற தட்டையான பரப்புக்கு அதுக்கான இன்டெகிரல் இது. இது மேற்பரப்பு, மேற்பரப்புக்கான இன்டெகிரல் E வெக்டார் டாட் dA வெக்டார். அதே மாதிரி அடிப்பரப்பு இல்லையா, அடிப்பரப்புக்கான
இன்டகிரேஷன். அடிப்பரப்புக்குள்ள வெளியேறக்கூடிய மின்பாயத்தை பார்ப்போம். இது சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். இப்ப வலைபரப்பின் வழியா இருக்கிற மின்பாயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப வலைபரப்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கிறேன், ஒரு சிறிய பகுதி DA அப்படின்னு ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கிறேன். இந்த DA உடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், இதுதான் வந்து DA வெக்டார். இப்ப இந்த பரப்பின் வழியே இருக்கிற மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பியினால உருவாகிற மின்புலம் எப்பயுமே ஆர வழியை வெளி நோக்கி இருக்கிறதால இந்த DAவோட திசையிலே இருக்கும். அதாவது இந்த மின்புலமானது இந்த DAவோட திசையிலே இருக்கும். அதாவது ஈயும் DAவும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்கும். ஸோ அப்ப DAக்கும் ஈக்கும் இடையில் இருக்க கோணமானது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி. அதாவது E வெக்டார் டாட் DA வெக்டார் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EDA அப்படின்னு இருக்கான். அதாவது E வெக்டார் டாட் DA வெக்டார் புள்ளி பெருக்கு எடுத்தனா EDA cos θன்னு வரும். இங்க θ 0ன்னு இருக்கிறதால cos 0 மதிப்பு 1. அப்ப E வெக்டார் டாட் DA வெக்டார்ன்றது EDA அப்படின்னு வரும். இது வலைபரப்புக்கு. இதே மாதிரி மேற்பரப்புக்கு பார்ப்போம். இப்ப மேற்பரப்புல ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கலாம். இந்த மேற்பரப்புல ஒரு சிறிய பரப்பு DA எடுத்துக்கலாம். இந்த DAவோட திசை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கும். எப்பயுமே பரப்புக்கு செங்குத்தா தான் இருக்கும் இந்த DAவோட திசை. இது DAவோட திசை. இப்ப இங்க மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீளமான கம்பிக்கு ஆர வழியே வெளிநோக்கியவாறு செங்குத்தா இந்த மாதிரி அமையும். இதுல இருந்து இருக்கிற மின்புலம் இந்த பக்கம், இதுதான் வந்து E வெக்டார். இதுல இருந்து தெரிஞ்சிருக்கோம், இந்த மின்புலத்துக்கும் இந்த பரப்பு வெக்டாருக்கும் இடையில இருக்க கோணம் 90 டிகிரி. அப்ப இது மேற்பரப்புல E வெக்டார் டாட் DA வெக்டார் இது சுழி ஆயிடும். அதாவது E வெக்டார் டாட் DA வெக்டார்ன்றது EDA cos θன்னு வரும். cos 90 மதிப்பு 0. அதனால மேற்பரப்பின் வழியா வெளியேறக்கூடிய மின்பாயத்தின் மதிப்பு சுழி. இப்ப அதே மாதிரி அடிப்பக்கத்துக்கு பார்ப்போம். அடிப்பரப்பு ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கலாம் DA. இதனுடைய திசை இந்த மாதிரி கீழ் நோக்கி இருக்கும். அதாவது இந்த பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். இது DA வெக்டார். இந்த இடத்துல இருக்கிற மின்புலத்தோட திசைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பிக்கு செங்குத்தா இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற அந்த DA பரப்புல இருக்கிற மின்புலத்தோட திசை. இந்த மின்புலத்தோட திசையும் இந்த பரப்போட திசையும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கிறதுல இந்த இடத்துலயும் E வெக்டார் டாட் DA வெக்டாரோட மதிப்பு 0 ஆயிடும். காரணம் என்னன்னா, EDA cos θ cos 90. அப்ப cos 90 மதிப்பு 0னா அடிப்பரப்பின் வழியே வெளியேறக்கூடிய மின்பாயத்தின் மதிப்பும் 0 ஆயிடும். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த மேற்பரப்பின் வழியே மின்பாயம் கிடையாது, இந்த அடிப்பரப்பின் வழியாவும் மின்பாயம் கிடையாது. இந்த வலைபரப்பின் வழியா மட்டும்தான் இந்த இருக்கிற மொத்த மின்பாயமும் இருக்குது. அப்ப மொத்த மின்பாயத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, phi is equal to வலைபரப்பின் வழியே வெளியேறக்கூடிய மின்பாயத்தோட மதிப்பு தான். இதுதான் இங்க இருக்கிற மொத்த மின்பாயம். இத EDA அப்படின்னு எழுதலாம். காஸ் விதிப்படி இந்த மதிப்பானது இந்த காஸின் பரப்புக்குள்ள அடைபட்டுள்ள மின்னோட்ட மதிப்பு டிவைடட் பை எப்சிலான் நாட்டுக்கு சமம். இப்ப L நீளமுடைய இந்த உருளை வடிவ பரப்புக்குள்ள எவ்வளவு மின்னோட்டங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தோட அளவு இஸ் ஈக்குவல் டு இதனுடைய மின்னோட்ட நீள அடர்த்தி வந்து லாம்டா, ஓரலகு நீளத்துக்கான மின்னோட்டம் இன்ட்டு இந்த உருளையோட நீளம். இது போட்டீங்கன்னா இந்த உருளைக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தோட அளவு கிடைச்சிடும். ஸோ அப்போ மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல். அப்போ இந்த கியூக்கு பதிலாக இந்த லாம்டா எல்லை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த உருளையோடைய எல்லா பகுதியிலும் எல்லா புள்ளிகளுமே மின்புலத்தோட மதிப்பு சமமா இருக்கும். ஏன்னா இந்த கம்பியில மின்னோட்டமானது சீராக பரவியுள்ளது. ஸோ அப்போ இந்த மின்புலத்தின் மதிப்பு மாறாம இருக்கிறதால அந்த மின்புலத்தை இன்டகிரேஷன் வந்து வெளியே எடுத்து எழுதலாம். E இன்டகிரல்
dA is equal to இந்த உள்ள இருக்கிற மின்னோட்டத்துக்கு பதிலா lambda L போட்டுக்கலாம். இந்த dAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைபரப்புல இருக்கிற ஒரு சிறிய பரப்பு, இந்த வளைபரப்பு மேல இருக்கிற ஒரு சிறிய பரப்பு தான் இந்த dA. இப்போ இந்த dAவை இன்டகிரேஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த வளைபரப்புடைய மொத்த பரப்பு கிடைக்கும். இந்த உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πr into L. இந்த dAவை இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு E into 2πr L is equal to lambda L divided by epsilon naught அப்படின்னு கிடைக்கும். இந்த L வந்து கேன்சல் ஆயிடும், ரெண்டு பக்கமும் L கேன்சல் ஆயிடும். E is equal to 1 by 2 pi epsilon naught lambda by r அப்படின்னு கிடைக்கும். இந்த சமன்பாடு தான் இந்த சீராக மின்னூட்ட பெற்ற முடிவுள்ள நீளமுடைய கம்பியிலிருந்து r தொலைவில் இருக்க ஒரு புள்ளியில் இருக்க மின்புலத்துக்கான சமன்பாடு. இந்த மின்புலத்தை வெக்டர் வடிவிலையும் எழுதலாம். அதாவது இந்த மின்புலம் எந்த திசையில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும் இல்லையா. இது வந்து நம்ம r கேப், இந்த திசை வந்து நம்ம r கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வெக்டர் வடிவில் எழுதுனா E vector is equal to 1 by 2 pi epsilon naught lambda by r into r cap அப்படின்னு எழுதலாம். இந்த r cap ஆனது இந்த கம்பியிலிருந்து r வழி வெளிநோக்கி போற r வெக்டரோட திசையை சொல்லுது. இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.